Hey guys, welcome to கதைக்கோமா. இன்னைக்கு நம்ம த குயிக்கி அண்ட் சாமிங்கோட கடைசி பார்ட் தான் பார்க்க போறோம். ஸோ லாஸ்டா என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, போன பார்ட்ல ஒரு ஓல்டு ஆக்ட்ரஸ் வந்து அவங்களோட ஹோட்டலுக்கு கெஸ்ட்டா வந்திருப்பாங்க இல்லையா? அவங்களால என்னென்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது தான் இதில பார்க்க போறோம். ஸோ எதுக்காக அந்த ஆக்ட்ரஸ் வந்து அந்த ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்காக ஒரு ஃபேன் மீட் வந்து நடக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து வந்திருப்பாங்க. அந்த ஃபேன் மீட்டுக்கு கூட்டமும் அப்படியே அலமோதும். இதுல வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஏன் அப்டின்னா, அவங்க வந்து ரொம்பவே வந்து ஒரு 90ஸ் ஆக்ட்ரஸ்ஸு. இன்னுமே அவங்களுக்கு ஃபேன்ஸ் குறையாம இருக்காங்களே அப்டிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். ஸோ ஃபேன் மீட் அப்போ ஒரு ஃபேன் வந்து என்ன பண்றான் அப்டின்னா, இப்ப அந்த ஆக்ட்ரஸ்க்கு வந்து ப்ரப்போஸ் பண்ண வரான். ஸோ அது எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட் ஆக ஹீரோவும் உள்ள போயி, அதனால அவனுக்கு வந்து அடிபட்டுருது. ஹீரோக்கு ஒரு மேஜர் இஷ்யூ இல்லனாலும், அவனுக்கு வந்து தலையில வந்து அடிபட்டுருக்கும். ஸோ, இந்த மாதிரி ரூம் கிளீன் பண்ற போறப்ப, ஹீரோயின் வந்து என்ன கேட்டிருப்பா அப்டின்னா, ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஆக்ட்ரஸ் வந்து பிளான் பண்ணி பண்ணது தான் அப்டிங்கிற மாதிரி அவளுக்கு தெரிய வருது. ஹீரோயினும் அந்த ஆக்டர்ஸ்ட்ட போய் கேட்பா. எதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு பப்ளிசிட்டி வந்து தேடுறீங்க? அப்படின்னு கேட்கிறப்ப, ஸோ அவங்க அவங்களுக்கான ரீசன வந்து சொல்றாங்க. இவளு வந்து இது வந்து ஃபேக்குன்னு உங்களுக்கே தெரியுது. எதுக்காக இத மெயின்டெயின் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க? பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவா. அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட ரிட்டயர்மென்ட்ட வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு சினிமா இண்டஸ்ட்ரிலருந்து விலகிருவாங்க. இந்த சிச்சுவேஷன் அப்பதான் ஹீரோயினுக்கு இன்னொரு விஷயம் என்ன புரியும் அப்டின்னா, நம்ம இன்னொரு காரணத்துக்காகவும் ஹீரோவ வந்து விட்டுக் குடுக்கக் கூடாது அப்படிங்கிறது புரிய வரும். ஸோ டைரக்ட்டா அவங்க அப்பா கிட்டயே போயிட்டு, உங்க பையன வந்து எந்த காரணத்துக்காகவும் என்னால விட்டுக் குடுக்க முடியாது. அவன விட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துருவா. ஹோட்டல் வந்து நல்லா தானே போய்க்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு என்ன ஆயிரும் அப்டின்னா, நெறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ என்னடா திடீர்னு இப்டி நடக்குதுன்னு விசாரிச்சு பார்த்தா, இதுக்கெல்லாம் பின்னாடி யார் காரணமா இருப்பாங்க அப்டின்னா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா? அவனோட அப்பா தான் காரணமா இருப்பாங்க. ஏன்டா இவருக்கு இந்த வேல அப்டின்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்க அப்பா தான் என்னன்னா, அந்த டீல வந்து பேசி முடிக்கிறதுக்காக அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. பட் அந்த டீல தான் ஹீரோ வந்து ரிஃப்யூஸ் பண்ணியிருப்பான் இல்லையா? ஸோ அதனால அவரே என்ன பண்ணிருவாரு அப்டின்னா, அந்த டீல முடிக்கிறதுக்காக வந்துருவாரு. எதுக்காக அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு மோஸ்ட்டா கம்பெனில எப்டின்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் அப்டிங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்கும் இல்லையா? ஸோ யாரோட ஷேர் வந்து அதிகமா இருக்கோ, ஸோ அவங்களோட கை தான் அங்க வந்து ஓங்கி நிக்கும். ஸோ அந்த அப்பர் ஹேண்ட் வந்து அவங்கள்ட்ட தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இவங்களும் என்ன பண்ணா, பணம் குடுக்குற மாரி குடுத்து, அந்த கம்பெனிய வந்து ஃபுல்லா இவங்க பேருக்கு மாத்திர்லாம் அப்டிங்கிற மாரி ஒரு பிளான்ல தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க அப்பா அந்த டீல வந்து முடிக்க சொல்லியிருப்பாரு. இப்ப அது முடியல அப்படிங்கிறனால, இவங்க அப்பாவே என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த டீல முடிக்கிறதுக்காக வராரு. ஸோ இந்த மாதிரி கம்பெனில பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்ப தான் என்ன ஆகும் அப்படின்னா, ஹீரோயினோட அந்த எக்ஸாமும் வந்து வரும். ஸோ இங்க ஹீரோயின் வந்து எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண போயிருப்பா. அதே நேரத்துல ஹீரோ வந்து எதுக்காக போயிருப்பான் அப்படின்னா, அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோட அப்பா வந்து இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லா ஷேர் ஹோல்டர்ஸையும் கூட்டி ஒரு மீட்டிங் மாரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த பணம் வந்து ரொம்பவே அவசியமானது. மெயினா அவங்களோட ரீசன் வந்து எதுவா இருக்கும் அப்படின்னா, இந்த ஹோட்டல் ரொம்பவே வந்து பழமையான ஹோட்டலா இருக்கு. ஸோ இப்போ எல்லாருமே வந்து ஏஐ, ரொபாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. எல்லாமே நம்ம வந்து அந்த மாதிரி சர்வீஸ் ரொபாட்டிக் சர்வீஸ் அண்ட் ஏஐ சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும்னா, இன்னும் வந்து அடுத்த லெவல்ல நம்மளால முடியும். இது வந்துட்டு பயங்கரமா காம்படிட்டா இருக்கக்கூடிய உலகம். ஸோ நம்மளும் அதுக்கு ஏத்த மாதிரி அட்வான்ஸ் ஆகணும். எவ்வளோ நாள் தான் அந்த மாதிரி பழமையான ஹோட்டல்லயே வந்து நம்ம கெஸ்ட்ட வந்து ஸ்டே பண்ண வைக்கிறது, அப்படிங்கிற மாதிரி டாக்ல தான் அவங்க அப்பா வந்து பேசிட்டு இருப்பாரு. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் ஓகே கரெக்ட் தான். அதுவும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி மண்டைய ஆட்டிட்டு இருப்பாங்க. ஹீரோட அப்பாவுமே என்ன பண்ணிருவாரு அப்டின்னா, அந்த கான்ட்ராக்ட் வந்து ஒத்துக்கிருவாரு. ஏன்னா, அவருக்கு தெரியும் இதுக்கு மேல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்டிங்கிற மாதிரி. சரி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த டேட்லயே நம்ம வந்து சைனாலாம் போட்டுறலாம் அப்டிங்கிற மாதிரி சொல்றப்ப, ஹீரோக்கு வந்து இதுல உடன்பாடே இருக்காது. ஏன் அப்டின்னா, இந்த ஹோட்டல் வந்து ஹீரோவோட அப்பாவும், அம்மாவும் சேர்ந்து பார்த்து பார்த்து கட்டுன ஹோட்டலு. ஸோ அவங்க அம்மாவோட கடைசி ஆசையும் என்னவா இருக்கும் அப்டின்னா, இந்த ஹோட்டல வந்து நல்லபடியா நடத்தணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசைய தான் வந்து கடைசி ஆசையா கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால வந்து ஹீரோக்கு இது விருப்பமே இருக்காது. இருந்தாலும் அக்ரீமென்ட்க்கு வந்து டேட் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த மீட்டிங் முடியும். இவனும் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு வெளிய வந்துருவான். இந்த சைடு ஹீரோயின் வந்து அ இன்டர்வியூக்கு வந்து போயிருப்பா இல்லையா? ஸோ அங்க அவளும் ஃபெயில் ஆயிருவா. ஸோ அதுக்கு காரணம் யாருன்னா ஹீரோ தான். ஹீரோ தான் என்ன பண்ணியிருப்பான் அப்டின்னா, இன்டர்வியூ எடுக்கிறவங்க கிட்ட சொல்லி வந்து வேணும்னே ஃபெயில் பண்ண சொல்லியிருப்பான். ஸோ
இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணிருவாங்க அப்டின்னா, 2 பேரும் வந்து வெக்கேஷனுக்காக போலாம் அப்டிங்கிற மாதிரி, அவங்க பேசுறாங்க இல்லையா? அந்த ஸ்மார்ட் ஹோட்டல் அந்த மாதிரி ஒன் ஆஃப் த ஹோட்டல்ல இவங்க போய் வெக்கேஷனுக்காக போறாங்க. ஸோ அங்க தங்கி இருக்கிறப்ப தான் ஒரு வயசானவர வந்து மீட் பண்றாங்க. ஸோ அப்பதான் அவங்களுக்கு இதுல இருக்க என்ன டிராபேக் அப்படிங்கிற மாரி புரிய வருது. அவங்க சொன்னாங்க இல்லையா? செல்ஃப் சர்வீஸ், ரொபாட்டிக் சர்வீஸ், ஏஐ சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து யங்கர் பீப்பிள்ஸ்க்கு வேணா ஈகரா இருக்கும். புதுசு புதுசா வந்து யூஸ் பண்றதுக்கு. பட் ஓல்டர் பீப்பிள்க்கு வந்து கண்டிப்பா ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படும் இல்லையா? அவரு ஒரு வயசான தாத்தா அங்க உட்காந்து புலம்புறத கேட்டுட்டு அவங்களுக்கு இந்த ஒரு தாட் வருது. ஓகே யங்கர் பீப்பிள்க்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும். பட் வயசானவங்க என்னதான் பண்ணுவாங்க? இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு தாட் நெனைக்கிறாங்க. ரிட்டர்ன் வரவே அதுக்காக பிரசன்டேஷன்லாம் ரெடி பண்ணி, அந்த அக்ரீமெண்ட் சைன் பண்றதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணிடுறான்னா, ஹீரோ அத வந்து தடுத்து நிறுத்திட்டு, ஒரு 30 நாள் டைம் கேட்குறான். என்ன அப்டின்னா, எங்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. அந்த மாதிரி இந்த ஓல்டர் பீப்பிள்ஸ் கஷ்டப்படுறதையும் சொல்லிட்டு, நாங்க அந்த ஐடியாவ வச்சுட்டு, லாஸ்ட் இயர் நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டோட இந்த 30 டேஸ்ல நாங்க வந்து டபுள் மடங்கா ப்ராஃபிட் எடுத்து காட்டுறோம். அப்டின்னா ஓகே தானா? அப்டி மாரி கேட்கிறப்ப, ஒரு வருஷத்தோட ப்ராஃபிட்ட எப்படி அதுவும் 30 நாள்ல டபுள் மடங்கா எடுக்க முடியும்? ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் ரொம்பவே யோசிக்கிறாங்க. ஆனா இருந்தாலுமே வந்து ஓகே, இவன் வந்து இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றனால குடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அதுக்கு ஒத்துக்குறாங்க. இவங்களும் என்ன பண்ணுவாங்க, அது அப்படின்னா அந்த ஹோட்டல்ல ஸ்டோர் அப்படிங்கிற மாரி ஓப்பன் பண்ணுவாங்க. ஹோட்டல்ல கிடைக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து விக்கிறது. அந்த மாதிரி சைட் பிசினஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இதுக்கு வந்து அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுமே என்ன பண்றான்னா, கிளையண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சு குடுக்குறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றான். ஸோ இது எல்லாமே நல்லா தான் போய்க்கிட்டு இருக்கு. ஆனா இருந்தாலுமே 30 நாள்ல அவங்க கேட்ட மாதிரி டபுள் ப்ராஃபிட் வந்து அவங்க வந்து கொண்டு வரல. ஸோ அடுத்த மீட்டிங்கும் வந்துருது. அந்த மீட்டிங்ல வந்து கடைசியா எல்லாரும் வோட்டிங் வச்சு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். அக்ரீமெண்ட் பண்ணலாமா? வேணாமா? அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ எல்லாருமே வந்து அகைன்ஸ்ட்டா தான் வோட் குடுக்குறாங்க. பட் கடைசில என்ன ஆயிரும் அப்டின்னா, ஹீரோவோட அப்பா இருப்பார் இல்லையா? அவரு கிட்ட தான் என்னன்னா வீட்டோ பவர் இருக்கும். ஸோ இந்த வீட்டோ பவர் எப்படி அப்டின்னா, இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்க. அந்த 100 பேருக்கு அகைன்ஸ்ட்டா வோட்டிங் எடுக்குறாங்க அப்டின்னா, 80 பேர் இல்ல 99 பேர் கூட அந்த ஒரு டிசிஷனுக்கு அகைன்ஸ்ட்டா இருந்தாலும், அந்த வீட்டோ பவர் வச்சிருக்க ஒருத்தர் வந்து இது நடக்கணும் அப்படின்னு சொன்னா, அது நடந்து தான் தீரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பவர் தான் வீட்டோ பவர். ஸோ அது வந்து ஹீரோவோட அப்பா கிட்ட இருக்கும். ஸோ அந்த வீட்டோ பவர யூஸ் பண்ணி இவரு என்ன பண்ணிருவாரு அப்படின்னா, அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்றத நிறுத்திருவாரு. ஸோ அப்பதான் இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க. இந்த மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கிறப்ப தான், இந்த வாரத்துக்கான ப்ராஃபிட் ரிசல்ட்டும் வந்துச்சு. ஸோ அத வச்சு சேர்த்து பார்க்கிறப்ப, அவங்க வாக்குக்கு சொன்ன மாதிரியே 1 வருஷத்தோட ப்ராஃபிட்ட 30 நாள்ல டபுள் மடங்கா கொண்டு வந்திருக்காங்க. அதனால நம்ம இந்த கான்ட்ராக்ட்ட வந்து சைன் போடுறதில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிருவாரு. இந்த விட்டோ பவர் வந்து ஹீரோவோட அப்பா கிட்ட இருக்கிறது அப்படிங்கிறதையே வந்து நம்ம சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால அவர் பயங்கரமா வெக்ஸ் ஆகி அங்கிருந்து போயிடுறாரு. இதுல வேற தன்னோட பையன் தான் வந்து அந்த ப்ராஃபிட்க்குலாம் ஹெல்ப் பண்ணான்னு தெரிஞ்ச உடனே, பையன போட்டு பயங்கரமா அடிப்பாரா, அந்த ஹை பிரஷர் பிபில என்ன பண்ணிருவாருன்னா, ஸ்ட்ரோக் வந்து விழுந்துருவாரு. அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்திருப்பாங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல தான் ஹீரோட அப்பாவும் அவரோட ரொட்டீன் செக்கப்புக்கு வந்து வந்திருப்பாரு. ஸோ அங்க 2 பெருசுகளும் மறுபடியும் வந்து சண்டை போட ஆரம்பிக்கும். ஹீரோவோட அப்பா என்ன பண்ணிருவாருன்னா, ஹீரோயின கல்யாணம் பண்றதுக்கும் வந்து சம்மதிச்சுருவாரு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் ஹீரோயின்ட்ட சொல்லியிருப்பாங்க. என்ன அப்டின்னா, இது வந்து ரொம்பவே காம்படிஷனா இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. ஸோ, இதுக்கு நீ வந்து ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நெனச்ச அப்டின்னா, அவனுக்கு தகுதியான ஒரு இடத்துல இருந்தா தான் உன்னால சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ, அதனால நீ என்ன பண்ணு, இந்த லவ் கிவ்வெல்லாம் கொஞ்ச நேரம் தள்ளி வச்சுட்டு, ஒரு அப்ராட்ல நான் உனக்காக ஒரு கோர்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அத போய் படிச்சு முடிச்சுட்டு, அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு துணையா வந்து அவன் கூட வந்து நில்லு. உன்னோட சப்போர்ட் பண்றதுக்கு அப்டிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வச்சிருப்பாங்க. இப்பதான் இங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு இல்லையா? அதனால ஹீரோயினும் என்ன பண்ணுவா அப்டின்னா, இத ஹீரோ கிட்ட சொல்லிட்டு, "பாட்டிய மட்டும் நீ நல்லா பார்த்துக்கோ" அப்படிங்கிற மாதிரி சொல்லி, ஃப்ரெண்ட்ஸ்ட்ட எல்லார்ட்டயும் சொல்லி அந்த ஃபாரின்க்காக வந்து படிக்க போறா. ஸோ 1 வருஷம் இந்த மாதிரியே ஓடி போயிரும். ஸோ இவனும் கால், மெசேஜுக்கெல்லாம் பண்ணி பார்ப்பான். பட் எதுக்குமே ஹீரோயின் கிட்ட இருந்து ரிப்ளை இருக்காது. இதே நேரத்துல என்ன ஆயிருக்கும் அப்டின்னா, நம்ம சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டும் அண்ட் அவனோட காம்படிட்டர் பொண்ணும் ஃப்ரெண்டும் இருப்பாங்க இல்லையா? 2 பேரும் என்னன்னா கப்புள்ஸா வந்து அவங்களோட வெட்டிங் இன்விடேஷனுக்கு வந்து கார்ட் குடுத்துருப்பாங்க. இத பார்க்குற ஹீரோக்குன்னா, "இது என்னடா சத்திய சோதனையா இருக்கு. இந்த கருமத்தையா நான் காலையிலேயே பார்க்கணும்" அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்டின்னா, இவன் அந்த அளவுக்கு ஹீரோயின வந்து மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஸோ, அந்த சீசன் வந்து கிறிஸ்மஸ் சீசனா இருக்கும். ஸோ, எல்லா கெஸ்ட்டும் வந்து என்டர் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ, சடனா அவனுக்கு ஹீரோயின பார்த்த மாரி இருக்கும். ஏன்னா, ஹீரோயின பார்க்குற மாரி இருக்கு. அவள ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் போல அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். பார்த்தா ஹீரோயின் தான் வருவா. அதுவும் வந்து அவங்க அப்பா தான் வந்து புதுசா ஒரு மேனேஜர் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாரு எல்லாருக்குமே. ஸோ, அவ வந்து வந்து
ஈவென்ட் டிபார்ட்மெண்ட்டோட வந்து ஹெட்டா வந்து அப்பாயின்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இன்ட்ரடக்ஷன்லாம் முடிஞ்ச உடனே ஹீரோயினே வந்து என்ன பண்ணுவா அப்படின்னா ப்ரப்போஸ் பண்ணுவா. ஸோ அப்பதான் ஹீரோ கேட்பான், "இதெல்லாம் எதுக்கு? நான் ஒழுங்கா கால் பண்ணியிருக்கப்ப எடுத்துருக்கலாம்ல" அப்படின்னு கேட்கிறப்ப, இல்ல. ஆக்சுவலா இது வந்து 2 வருஷ கோர்ஸ். ஆனா, ஆ சீக்கிரமா உன்கிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் 2 வருஷ கோர்ஸும் 1 இயர்லயே முடிச்சுட்டு உனக்காக வந்திருக்கேன். இந்த ப்ரொபோசல நீ அக்செப்ட் பண்ணுவியா? அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, ஹீரோவும் என்ன பண்ணுவான்னா, அக்செப்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் என்கேஜ்மென்ட் வந்து பண்றாங்க. அந்த மாதிரி தான் இந்த கதை இங்க முடியுது. அடுத்த ஒரு நல்ல கதையில பார்க்குற வரைக்கும், ஹேவ் அ நைஸ் டே காய்ஸ்.